friends, now உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge-ஓட day 50. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 days weight loss challenge நம்ம சூப்பரா வந்து முடிச்சிட்டோம். சோ இதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ எல்லாருமே என் கூட நிறைய பேர் இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாமே பண்ணீங்க. நீங்க எல்லாருமே சூப்பரா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே வந்து சொல்லுங்க. அதை வந்து கண்டிப்பா நான் வந்து நாளைக்கு உங்களோட நேமோட ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? மறந்துடாதீங்க. அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கே கூட இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 50 days சேலஞ்ச் எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதுவா போற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கடை ஓடிடுச்சு. சோ நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிருக்கோம்ல, இதனால இந்த முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறாதீங்க. அகைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நீங்க உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும். சரிங்களா? சோ நான் எப்பவுமே சொல்றேன், நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், ஒயிட் ரைஸ், இந்த மூணையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. சோ ஒயிட் ரைஸ்க்கு பதிலா மில்லட் வகைகள், அப்புறம் கோதுமை, அதுக்கப்புறம் கேப்ப, கம்பு இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. பாலுக்கு பதிலா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிங்க. அதுக்கப்புறம் இல்ல ஜீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கிறதோ, சோம்பு கொதிக்க வச்சு குடிக்கிறதோ, இல்ல பட்டையை கொதிக்க வச்சு குடிக்கிறதோ, நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிருப்போம், பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றோம். அப்புறமா பிரவுன் சுகரா இருக்கட்டும், இல்ல பனங்க இருக்கட்டும், நாட்டு சக்கரை என்னெல்லாமோ சொல்லுவீங்க, எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. சுகரை நீங்க கட் பண்ணி பாருங்க. சூப்பரா ரிசல்ட் உங்களுக்கு தெரியுங்க. அதுலயே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதான். அப்புறம் 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. நைட்டு கரெக்டா தூங்க, பகல்ல தூங்காதீங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா. சோ நிறைய சேலஞ்சஸ் வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே நீங்க ரிப்பீட்டா பாத்தீங்கன்னாவே தெரியும். சோ நெக்ஸ்ட் வந்து அகைன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிருந்தீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச். கூடிய சீக்கிரம் நான் வந்து சீக்கிரமா வந்து பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் வந்து அது வரைக்கும் மெயின்டைன் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பா போட்டுட்டு தான் இருப்பேன். சரிங்களா? நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏதாவது vlog போடுங்க, அதுல வந்து ஒரு டிப்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். அப்புறம் வேற என்ன? சோ இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சோ ஆனா நீங்க வந்து விட்டுறாதீங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்க. நீங்க குறைக்கிற வரைக்கும். நான் ஆல்ரெடி குறைச்சாச்சு. இதுக்கு மேல குறைச்சா நீங்களே சொல்லியிருந்தீங்க இதுக்கு மேல குறைச்சாதீங்க, நல்லா இருக்காது. கண்டிப்பா அது உண்மை, 100க்கு 100. இதுதான் என்னோடது. எனக்கு வந்து இன்ச்சஸ்லயும் நல்லா வந்து லாஸ் வந்து நடந்துருச்சுங்க. ஆனா நம்பர்ல வந்து சம்டைம் இப்படிதான் இருக்கும். சோ அதை பத்திலாம் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து தலைவலி எப்படிக்கா இருக்கு, இப்ப பரவாயில்லையான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் பேசுறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா கியூர் ஆயிடுச்சு இப்போ. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் கொடுத்து அவ்வளவு இது பண்ணுங்க. ஐயோபா, உங்களோட அன்புக்கு நான் என்னங்க பண்ண போறேன், அதுதான் மாதிரிதான் இருக்குது. அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. எல்லாமே பாசிட்டிவா வர்றது இருக்குல்ல, அதுதான் நம்மளோட சேனலோட மிகப்பெரிய ஒரு வெற்றின்னே சொல்லுவேன். சோ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு உங்களோட ஆதரவு மட்டும் கொடுத்துட்டே இருங்க. சோ வெயிட் லாஸே நீங்க முடிச்சிட்டீங்கனாலும் நிறைய பேரு இந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேங்க போயிடுவாங்க. இப்ப ஏதோ ஒரு பேட்ச் முடிச்சு போற மாதிரி. சோ ஒரு சிலர் தான் இன்னும் ரேண்டமா இருக்காங்க. ஆனா மத்தபடி இந்த மாதிரி இப்ப இந்த ஒரு நிறைய நான் வெயிட் லாஸ் சேலஞ்சு 50 days 30 daysன்னு போட்டிருக்கேன்னா, சோ அதுல இந்த மாதிரி பாத்துட்டு போயிடுவாங்க. அதோட முடிஞ்சுட்டு அதோட ஆளையே காணாம ஆயிடுவாங்க. ஆனா அதெல்லாம் நினைக்கும் போது ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரை விட்டுட்டு போவாங்களா, அந்த பக்கத்துலதான் எனக்கு இருக்கும். அவங்கள திருப்பி மீட் பண்ண மாட்டோமா, அவங்கள பேச மாட்டாங்களா நமக்கு தோணும். சோ என்னதான் அவங்க காமனா பாக்குறாங்க, அவங்க பேசினாதான் என்னால பேச முடியும் கமெண்ட்ல. சோ அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி போயிடுவாங்க. சில பேர் ஞாபகம் வச்சு பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. ஆனா நான் எங்க இருந்தாலும் இங்கதாங்க இருப்பேன். பேசுங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஒரு சிலர்லாம் நீங்க என்ன வீடியோ போடுங்கக்கா, நான் வந்து பாப்போம் அப்படின்னு பாக்குறவங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கீங்க. சோ உங்களோட அவ்வளவு சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. சீக்கிரமா பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ கண்டிப்பா உங்க கூட வந்து எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். சரிங்களா? வாங்க. நார்மல் சேமியா சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. நார்மல் சேமியா வந்து பாத்தீங்கன்னா மைதாவா நோட் பண்ணுங்க. கோதுமை இல்லைன்னா மில்லட் வகையில இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நேற்று வந்து திருவிழாவாயிடுச்சுக்கா. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க. ஒரு கெஸ்டா நாங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், சாப்பிடற மாதிரி ஆயிடுச்சு. வேணான்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல. சோ இந்த 4-6 days வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொன்னீங்க. சோ கவலைப்படுறீங்க, இப்படி ஆயிடுச்சா. சோ அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா?
நினைச்சது நடந்துருச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறதை விட அடுத்து என்ன செய்யலான்றத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? லக்ஷ்மி ஃப்ரம் கோவை. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? 71ல இருந்து 69 வந்திருக்கதா சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், தொடர்ந்து பண்ணுங்க நீங்க நினைக்கிற வரைக்கும் வெயிட் குறைக்கிறதுக்கு. சரிங்களா? நிரோசினின்னு ஒரு சிஸ்டர் ஸ்ரீலங்கால இருந்து. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களோட ரெசிபிஸ் எல்லாம் தான் பார்த்து நான் சமைப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட் தயான்னு சொல்லிட்டு 2 பேரும் நாங்க திருச்சியில ஒர்க் பண்ணோம். அவங்க இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்கால தான் இருக்காங்க. இப்போ போன்ல பேசிப்போம். ரொம்ப அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க அது அது ரொம்ப ஒரு இது மாதிரி. அதெல்லாம் ஸ்டோரி கண்டிப்பா ஒரு நாள் சொல்றேன். அவங்க வந்து அங்கதான் இருக்காங்க. அவங்கள நான் எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு வரதோ இல்ல நான் வந்து ஸ்ரீலங்கா போறதோ எப்ப நடக்க போகுது தெரியல. அதெல்லாம் நினைக்கும் போது வீடியோ கால்ல அப்பப்போ பேசிப்போம். சோ சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்து நம்மள வந்து நினைக்கிறீங்க இல்லையா, பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்ரீலங்கன் இந்த தமிழ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்ப என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கும்போது திருச்சியில இருக்கும் நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்களா, ஒரு கியூட்டா இருக்கும் வந்தது. டயட் ஃபுட் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் செப்பரேட் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா ஆல்ரெடி நம்ம சேலஞ்சஸ்ல அதுதானே போட்டுட்டு இருந்தோம். நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆனா கொஞ்ச நாள் கேப் விட்டுக்கிறேன். நான் வந்து அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் நல்லா. எப்படின்னா வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிட்டுட்டு கூலா இருக்கலாம்னு பாக்குறேன் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா ரொம்ப வெயிட் லாஸ்க்காக பண்ணணும்னே ஓடிடுச்சுங்க. அதுவும் 3 வேளை அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா. சோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறேன் சிஸ்டர். சரிங்களா? ஆனா நீங்க எப்படி கேக்குறீங்கன்றத எனக்கு டீட்டெயிலா சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை ஷேர் பண்றேன். ஸ்லோவா வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவா குறையுது சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. சம்டைம் அப்படிதாங்க இருக்கும் சிஸ்டர். சோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க. சரிங்களா? அதாவது சரி பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன், ஒருத்தன் குறைன்னு வண்டியை போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஐஸ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் டயத்துல ஒரு மாதிரியா இருக்குன்னா குடிச்சுக்கோங்க. ஆனா இந்த சாப்பிட்ட உடனே குடிக்கிறது அது வந்து ரொம்ப கெடுதியான விஷயம். ஏன்னா டைஜஸ்ட் வந்து ஆகாது, டைஜஷனே ஆகாது. சரிங்களா? சோ அதனால சாப்பிட்ட உடனே அந்த மாதிரி எல்லாம் குடிக்காதீங்க. சரிங்களா? பஞ்சவரணம் சிஸ்டர் 75ல இருந்து 69 வந்திருக்கீங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 6 kg வரைக்கும் நான் லாஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். மட்டன் வந்து சாப்பிடலாமா? மட்டன் வந்து சாப்பிடலாம், அளவா எடுத்துக்கோங்க. ஒரு 2 3 4 பீஸ், குட்டி குட்டி பீஸ்ல ஒரு 4 பீஸ் அவ்வளவுதான். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வேற ஃபேட் லெவல் எதுவும் எடுத்துக்கிறாதீங்க அந்த மாதிரி. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே அவ்வளவுதாங்க. எல்லாருமே ஹாய் சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல விளாக் போடுவேன். சப்போர்ட் கொடுங்க. ஏதோ ஒரு மெசேஜ் ஏதாவது போடுங்க. சரிங்களா? ஏன்னா இது இல்லாட்டா ஒரு மாதிரியாவே இருக்கும். என்னடா ஆளுங்களை காணவேன்ட்டு எனக்கு அப்படி பேசணும்னு வச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழ்ச்சி அபிஷியல்ல இருக்கும். சரிங்களா? பேசுங்க. சோ வாங்குங்க, இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் கால அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.85. சூப்பர் சூப்பர், செம்மையான ரிசல்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து டீ தூளை வந்து கொதிக்க வைக்கிறேங்க. அதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு லெமன் வந்து ஆட் பண்ணி அப்படியே குடிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து லெமன் டீ வித்தவுட் சுகர் தான். சரிங்களா? எதுவுமே வந்து சேர்த்துக்க கூடாது. அவ்வளவுதான். இதை வந்து காலையில நல்லா வெதுன்னு குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான டீடாக்ஸ் ட்ரிங்க். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து சாதம் வடிச்சதெல்லாம் கொஞ்சம் மீதமாயிடுச்சுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மோர் மாதிரி ஊற்றி வச்சிருந்தேன். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா தயிர் மிக்ஸ் பண்ணி தயிர் சாதம் மாதிரி தாளிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டி அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாளிச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கே கூட இந்த மாதிரி வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டுட்டு இங்கிட்ட வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்றேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரெட் டோஸ்ட் தான் பண்றேன். பவனுக்கு நீ வந்து ஸ்கூல் இருந்தது, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவனை வந்து அனுப்பல. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காஃபி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து தயிர் சாதம் 2 பவுல், அதுக்கப்புறம் ஊறுகாய், அதுக்கப்புறம் வத்தல் அப்பளம்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்றேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கரெக்டா இருக்குது. மற்றபடி நான் வந்து மாடியில ஏறுறது இறங்குறதுன்னு ஓடிட்டே இருக்கேன். ஸோ அதனால எனக்கு கரெக்டா இருக்குது. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மிஷின்லையும் துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட காலையிலே இன்னைக்கு வந்து அதையும் வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான்
அதுக்கப்புறமா சரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, ஸோ அதான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் அப்படியே எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலர் திராட்சை, பாதாம், அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் இதெல்லாமே சேர்ந்து வந்து இருக்குங்க. எப்பயும் சுடுதண்ணி ஆட் பண்ணி சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து அப்படியே முறுமுறுன்னு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அப்படியே வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் இருந்ததெல்லாம் கையோட கழுவி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து கழுவி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. எப்பவும் போல் அம்மாச்சிக்கு வந்து அந்த டயத்தில் டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வந்து விளையாட விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து தண்ணி தான் வந்து நிறைய குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி அப்பப்போ கேப் விட்டு வந்து குடிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நான் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சரி உலையும் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்து களைஞ்சி வச்சு விட்டேன் குக்கரு. இந்த சைடு விசிலும் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பயிர் குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நல்லா சுண்டை வச்சு வச்சுருந்தேன். அதையும் நல்லா திருப்பியும் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஓட்டணும். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஜோதி அவங்களும் வந்திருந்தாங்களா, ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிச்சு. அம்மாச்சிக்கு எல்லாம் ஒரு மாதிரி நல்லா தண்ணியாக வச்சுட்டு அந்த கத்திரிக்காய், அந்த தட்டைப்பயிர் குழம்பு, அந்த சீனி விரங்க வத்தெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. 2-3 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஒரு 12 மணிக்கு வந்தாங்க. நாங்கள் வந்து 4-4:30 வரைக்குமே இருந்தாங்க. ஸோ நல்லா பேசிட்டு விளையாட வச்சுட்டு பிள்ளைங்களையும் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து குக்கர்ல இருந்து ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடுசோறு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி இந்த ராஜ்மா கிரேவி கொடுத்துருந்தாங்க, அதையும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அப்புறம் அந்த தயிர் சாதத்தையும் வந்து தாளிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இது எல்லாமே வச்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆம்லெட்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து முட்டை ஆம்லெட் தான் வந்து போட்டேன். சிம்பிளா அந்த டைம்ல தான் வந்தாங்களோ, ஸோ அதனால நான் சிம்பிளா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பழைய சாதம் அதுக்கப்புறம் இதெல்லாம் குழம்பெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு சிம்பிளா பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க இந்த டைம்ல வந்துட்டாங்களா, ஸோ அதனால முட்டை ஆம்லெட்டை போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான் வந்து கிண்டிக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணிக்கு வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு களி மாதிரி வரும். நீங்கள் உப்பு தேவைன்னா சேர்த்து கூட நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ் கிண்டி வச்சது, அப்புறம் தட்டைப்பயிர் குழம்பு, 2 முட்டை சேர்த்த பெப்பர் ஆம்லெட், அப்புறம் வெள்ளரிக்காலாம் கட் பண்ணி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லஞ்சை சிம்பிளா வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுலாம் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி கிட்ட பேசிக்கிச்சே வந்து கழுவி போட்டுட்டு இருந்தேன். நான் விளக்குறேன்னு வந்து நின்றுட்டு இருந்தது, நான் விடவே இல்லை. ஸோ எங்கூட ஏன் என்னை விளக்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்துச்சு ஜோதி. அதுக்கப்புறமா வந்து நான் போய் துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஜோதி கிளம்பிடுச்சு. ஸோ கிளம்பி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களையும் 2 பேரையும் நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு அப்புறம் க்ரீம்லாம் அவங்களே தடவை வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க இல்லையா, ஸோ அதனால வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த உப்பு கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க இவன். அப்புறம் 2 பேரும் சாப்பிட கொடுத்தா 2 பேரும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த உப்பு கடலை தான் ஒரு 2-3 ஸ்பூனுக்கு கிறிஸ்பியா சாப்பிடும் போல இருந்தது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நான் சாப்பிட்டேன் நான். நாய் வந்து எங்கிட்ட கத்திட்டு இருக்குங்க. நைட்டு அது டியூட்டி ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ பேசிட்டு இருந்தேன், அது என்ன பண்ண முடியும், அது பாடு கத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. நான் அவரை எழுப்பி அப்புறம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரலான்னு விட்டுட்டு வந்தேங்க. நான் அவனுக்கு கொஞ்சம் அந்த இருமல் சளியுமா இருக்குது, அதனாலதான் நீ காலைல ஸ்கூல் அனுப்பல, டியூஷனாக தான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்சர் இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு கடலையும் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும். நாங்கள் டெய்லி உங்ககிட்ட காட்ட மாட்டேன் நான். ஸோ உங்களுக்கும் கிரேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பொண்ணு டியூஷன்ல இருந்து மெசேஜ் போட்டாங்க, தம்பி வந்து ஒரு மாதிரி சேடா ஒரு மாதிரி டல்லா இருக்கான், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அகைன் வந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். வந்தா இங்க வந்து கார்ட்டூனை பார்த்துட்டு படுக இதெல்லாம் இருந்தா ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுறான். சளி பிடிச்சாலே ஒரு மாதிரியா இருக்குல்ல, ஸோ அதனால சரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் நான் வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோதுமை மாவுல உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியை வச்சு பிசைஞ்சோன்னா நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போடுறதுக்கு தான். அப்புறம் இந்த சிக்கன் கபாப் இருக்கு இல்லையா, அது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ சிக்கன் சாப்பிடணும் போல ஃபீலிங் ஏதாவது தேவைப்படுச்சு. ஸோ அதனால அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி மாதிரி திருப்பி விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து சமையல் பண்றேன். அப்படி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் சொல்லிட்டு வெங்காயத்தையும் பூண்டும் சேர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொரப்பா நம்ம திப்பி அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து கடுகு அப்புறம் சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த அரைச்சு வச்சோல்ல வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துச்சு ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துச்சு. அது கூடவே தக்காளியும் அரைச்சு சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கூடுதலா நல்லா இதெல்லாமே சுருள நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலாவுக்காக வெறுமிளகாய் தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் இது 3 தான் வந்து சேர்த்துச்சு. இதையும் நல்லா வந்து சுருள வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடணும். நல்லா அது எவ்வளவு தூரம் கொதிக்குதோ அந்த இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பூண்டு நல்லா அரைச்சு பண்ணிருக்கலாம், மனமா இருக்குங்க, வீடே மனக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து முட்டை வந்து அவிச்சிட்டு கூட போடலாம், இல்லாட்டா பொத்து ஊத்தி கூட பண்ணலாம். கொஞ்சம் தண்ணியா அதை பண்ணிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவுறோம்னா செம்மையா இருக்குங்களா. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. ஸோ செம்மையா இருக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க, எம்மியா. ஸோ அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட நான் எனக்கு வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். நல்லா கதவெல்லாம் திறந்து வச்சுட்டேங்க, வெக்கா இருக்கு இல்லையா. ஸோ அதனால சப்பாத்தி எல்லாம் போட்டோம்னா இன்னும் கணறி எடுத்துரும் இல்லையா. அதுக்கப்புறம் என்னோட டின்னருக்கு ஒரு சப்பாத்திங்க, அதுக்கப்புறம் ஒரு அந்த சிக்கன் கபாப் அந்த ஸ்டிக் ஒன்று பெருசா, அதுக்கப்புறம் இந்த தக்காளி தொக்குலாம் வச்சு சூப்பரா வந்து டின்னரை நான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சப்பாத்தி போட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஏன்னா டைம் ஆயிடும் இல்லையா நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு எல்லாருக்கும் டின்னர் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுச்சுங்க. கொண்டே போட்டுட்டேன் பாருங்க, என்ன மாதிரி வெக்க இருக்கும்னு பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியா குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்க குடிக்கிறேன், வேற எதுவுமே தேடாது இந்த வெயில் காலத்துல, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. 6:30 to 7 நம்ம டின்னர் முடிச்சிடோம்னா அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி மட்டுமே குடிங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்பதான் நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த 50 days வெயிட் லாஸ் வந்து சூப்பரா நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். நாளைக்கு ரிசல்ட்ல வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்றேன். உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதையும் நான் வந்து நாளைக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய. சரிங்களா. ஸோ நிறைய அடுத்தடுத்த vlogs வந்து இருக்கு, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா. இவ்வளவு 2 வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.